ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலை வேளையின் தியானமும் இந்த காலை வேளையிலே நாம் நேரிடக்கூடிய விண்ணப்பங்களும் தேவ சமூகத்திலே உறுதியாக இருப்பதாக. இந்த அதிகாலையிலே தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் மனதிலே கொண்டு வந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கும் நன்கு தெரிந்த எந்தோறும் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திலே ஒரு அம்சம். மத்தேயு புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இரண்டாவது பிரேஸை நான் எடுத்து கொஞ்ச நேரம் இந்த காலையில் நான் தியானித்து ஜெபித்து முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் இன்றியமையாத ஒரு அம்சம் தேவனுடைய சித்தம். ஆகவேதான் சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே இதை ஒரு ஜெபமாக அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க ஆண்டவர் என் மனதிலே உணர்த்தின ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் இதுவும் தெரிந்த ஒரு பகுதி தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். சவுல், முதல் வசனத்தின வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பயணம் ஒரு துவக்கத்தை கொண்டிருக்கும். அந்த துவக்கம் எதன் அடிப்படையில் இருக்கும் என்றால், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய சித்தம், சுய சித்தத்தின் அடிப்படையில் தான் பொதுவாக எல்லா மனிதர்களும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் துவங்குகிறோம். பவுல் இந்த இடத்திலே பவுல் தான் சவுல். சவுல் இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை துவங்கி தான் தேவனை சேவிக்க வேண்டும், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணங்களோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினான். ஆனால் தனக்கு எது சிறந்தது என்று அவன் அறிந்திருந்தானோ அல்லது அவன் போதிக்கப்பட்டானோ அல்லது அவன் தன்னுடைய அந்த யூத மார்க்கத்தின் அடிப்படையிலே அவன் பார்த்து கற்றுக்கொண்டானோ அதன் அடிப்படையிலே அவன் தேவனை எப்படி சிறந்த முறையிலே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு வந்தான். அதிலே ஒன்றுதான், யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யூத மார்க்கத்தின் நியாய பிரமாணங்களை அல்லது சட்ட திட்டங்களை நிராகரித்தார்களோ அவர்களை பிடித்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி
நிருபங்களை வாங்கி அதன் நிமித்தமாக அவன் யெகோவா தெய்வத்தை சேவிப்பதாக நினைத்து அவனுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கி கொஞ்ச காலங்கள் போய்கொண்டே இருந்தது. So his will was preeminent. அவனுடைய சித்தம் தான் மேலோங்கி இருந்தது. அப்ப அவனுடைய மனதின் ஆழத்திலே எந்த விதத்திலும் தேவனுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்ததே இல்லை. கடவுளை சேவிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய மனது. அவனுக்கு என்ன தெரிந்ததோ அதை வைத்து சேவித்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்துலதான் என்ன ஆகுதுன்னா, தேவன் அவரை சந்திக்கிறார். 3ஆம் வசனத்திலே அவன் பிரயாணமா போய் தமஸ்கு சமீப போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்ப அவன் தன்னுடைய சுய சித்தத்தை மையமாக வைத்து அவன் அறிந்த பிரகாரம் தேவனை சேவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனுடைய உள்ளான இருதயத்தை பார்த்து தேவன் அவனை சந்திக்க விரும்பினார். ஒரு ஒளி மூலமாக வானத்திலிருந்து அவனை சந்திக்க நேரிட்டு. அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரமாக ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்தது. அவன் தரையிலே விழுந்த உடனே ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவன் முதலாவது அது யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே நீ யார் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறான். அதற்கு பிறகு அவனுடைய அந்த கேள்விக்கு சரியான பதிலை அவன் அறிந்த உடனே அவனுடைய இமீடியட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின், நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அப்ப அவனுக்கு ஒண்ணு புரிந்து விட்டது. இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாமே நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே செய்தோம். இது தேவனுடைய விருப்பம் அல்ல, அல்லது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை அவன் தெளிவாக உணர்ந்த பிறகு, அப்ப தேவனுடைய சித்தத்தை அவன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன். இதான் நடந்த சம்பவம். 3 காரியத்தை சொல்லி வேகமாக நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் எல்லாருமே பவுலை போல அல்லது சவுலை போல நம்மளுடைய ஜீவியத்தை சுய சித்தத்திலே அல்லது மாம்சத்திலே துவங்குகிறோம். எடுத்த உடனே பொதுவா நம்ம எல்லாத்தையுமே தேவனுடைய சமூகத்திலே வைத்து, ஆண்டவரே, வாட் இஸ் யுவர் தாட் ஆன் அபவுட் திஸ், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய நோக்கம் இதை குறித்து என்ன என்று சொல்லி ஜெபித்து நாம் ஆரம்பிப்பதில்லை. நிறைய பேர், குறிப்பாக நம்மளுடைய கல்வியா இருக்கட்டும், 12th முடிக்கிறோம், என்ன செய்யணும், அல்லது கல்லூரி முடிக்கிறோம், யார திருமணம் செய்யணும், நாம் பொதுவா தேவனுடைய சித்தத்தை மையத்திலே வைத்து நாம் ஆரம்பிப்பதில்லை. அப்படி நாம் பழக்குவிக்கப்படவும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்குன்னு என்ன பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம், அந்த பேராமீட்டர்ஸ், அந்த கிரைட்டீரியாக்குள்ள எல்லாமே விழுகுதா, ஓகே, அப்ப இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு ஒரு ரேண்டம், ஒரு ப்ராபபிலிட்டியில தான் நம்மளுடைய வாழ்க்கையை பொதுவாக துவங்குகிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், பவுலை போல தேவனைத்தான் சேவிக்கிறோம், தேவனுடைய திட்டப்படிதான் நடக்கிறோம் என்று நாம நினைத்துக் கொள்கிறோம். ஆகவே முதலாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே முதலாவது நடக்க வேண்டிய ஒரு காரியம்,
born again அப்படின்னு சொல்றாங்கல்ல, மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறது என்ன ரியாலிட்டி. இங்க பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அதை படிக்கலாம். அதாவது அவன் தன்னுடைய சுய சித்தத்தை வைத்து அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஒளி அவனை சந்திக்கிறது. உடனடியாக அதற்கு அவன் என்ன செய்யறான்? ஒப்பு கொடுக்கிறான். அப்ப சப்மிஷன், அதான் ஒப்பு கொடுத்தல், சரண்டர் அப்படின்னு சொல்றோம்ல. So my will be transformed to thy will. என்னுடைய சித்தம் அவருடைய சித்தமாக அது மாறுகிறது. இதுதான் முதலாவது ஒவ்வொரு மெய் கிறிஸ்தவனுக்கும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். இதைத்தான் நாம் மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம். எப்ப நம்ம ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, நீங்க பாத்தீங்கன்னா பவுலினுடைய ரெஸ்பான்ஸ்ல 2 ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. 5வது வசனம் 6வது வசனம் 2 வசனமுமே எப்படி ஆரம்பிக்கிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில தான் ஆரம்பிக்கும். ஆண்டவரே, லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? For the first time Paul surrendered to God, accepting his lordship in his life. தேவனுடைய அந்த லார்ட்ஷிப்பை தன்னுடைய வாழ்க்கைக்கு முதலாவது முறையாக அவன் அப்ளை பண்ணுகிறான், ஏற்றுக்கொள்கிறான். இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தீர்மானங்களை அவனுடைய சித்தப்படியே அவன் டிவைஸ் பண்ணான். ஆனா இனி அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆகவே அவன் ஆண்டவரே அல்லது என்னை ஆளுகை செய்பவரே அல்லது என்னை நீ ஆளுகை செய்யும் என்று சொல்லி தன்னுடைய பிலாசபி ஆஃப் லைஃப் வந்து அவன் மாற்றிக்கொள்கிறான். அதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த ஒரு மாற்றம் ஏற்படும்? இந்த மாற்றம் எங்கு துவங்கும்? சப்மிஷன் அப்படின்னு சொன்னோம். சப்மிஷன் will lead to transformation. நம்மை அது மறுரூபப்படுத்தும். ஆனா அந்த மறுரூபப்படுத்தக்கூடிய அந்த காரியம் முதலாவது எங்கு துவங்குகிறது? நாம் நம்மளுடைய சித்தத்தை கல்வாரி சிலுவையிலே தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும் போது அது துவங்குகிறது. அப்ப நாம் நன்கு மனதின் ஆழத்திலே பதித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இந்த அனுபவத்திலே, பிராக்டிக்கல் லைஃப்ல இன்றைக்கு எனக்கு இது எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, சவுலுக்கு எப்படி இது ஆரம்பித்ததோ அதே விதமாக தான் தேவன் எனக்கும் என்னுடைய சித்தத்திலிருந்து அவருடைய சித்தத்தின் அடிப்படைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு அதே ஏஜென்ட்டை தான் பயன்படுத்துறார். ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்ப இன்றைக்கு நிறைய நாட்கள்ல என்னுடைய ஆரம்ப காலங்களிலே நான் தேவனை ஆழமாக தேட உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அங்கங்க போவேன். மலைகளுக்கு அங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்டாகுலர் ஈவெண்ட் நான் எதிர்பார்த்து போவேன். ஏதாவது நடக்குமா, ஆண்டவர் ஏதாவது என்னை சந்திப்பாரா என்று சொல்லி. ஆனா என் வாழ்க்கை முழுவதும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அது நடந்ததே இல்லை. அப்புறமே தான் நான் புரிந்து கொண்டேன், சவுலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினது ஒரு வானத்திலிருந்து ஒரு ஒளியின் மூலமாக வெளிப்படுத்தினது போல எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் சித்தம் கொள்வதில்லை. மாறாக ஒளி என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 119 105வது வசனத்திலே
உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. லைட் அண்ட் டு மை சோல் என்று சொல்லி நாம் அங்கு வாசிக்கிறோம். அப்ப அந்த லைட் அப்படிங்கிறது சவுலுடைய வாழ்க்கையிலே நேரடியாக ஒரு ஸ்பெக்டாகுலர் பினாமினா வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு ஆண்டவர் அநேக நேரங்களிலே அல்லது மோஸ்ட் ஆஃப் த டைம், ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் த டைம் அவருடைய வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை எனக்குள்ளே பிரகாசிக்கும். அதுதான் எனக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை கொண்டு வரும். இதுதான் நான் என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய சித்தத்திலிருந்து தேவனுடைய சித்தத்திற்கு நேவிகேட் பண்ணுவதற்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவேதான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறோம். இதைத்தான் நாம் பவுல் அப்போஸ்தலனுடைய பின்னான நிருபங்களிலே பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகமாக விளக்க நேரம் இல்லை, நீ குறித்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு தியானத்துல நீங்கள் தொடர்ந்து வசனத்தை வைக்கும் பொழுது அது பிரயோஜனமாக. கொலோசியர் எழுதின புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 10வது வசனம் என்று நினைக்கிறேன். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்க ஃபுல்லா அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷனை பத்தி பேசியிருப்பார். பழைய மனுஷன், புதிய மனுஷன். சோ பவுல் பழைய மனிதன், அதான் மாமிசம். அந்த மாமிசத்தில் இருந்து ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் அவன் உருவானதற்கு அந்த டெர்மினாலஜி தான் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படக்கூடிய, அது புதிய மனிதன். அந்த புதிய மனிதன் அதுதான் உள்ளான மனிதன். அது வரைக்கும் எக்ஸ்டர்னலா எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புதிய மனிதனாக அவன் மாறுகிறான். அவன் இயேசுவை சந்தித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவன் புதிதான ஒரு மனிதனாக அவன் மாறுகிறான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது என்றைக்கோ ஒரு நாள் நடந்துதான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம், நாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அதனுடைய ரியல் எஃபெக்ட் எந்த அளவுக்கு என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அது டிரான்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அது மிக குறைவு கிறிஸ்தவ சமுதாயத்துல. சோ இந்த காலை வேளையிலே இந்த நாளின் தியானமானது அது நம்மை தூண்ட வேண்டும். இந்த புதிய மனிதனை நாம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானமுழுக்கு பெற்ற மாத்திரத்திலே, அந்த புதிய மனிதனை தரித்து கொண்ட மாத்திரத்திலே, அந்த புதிய மனிதன் இன்னொரு வசனம் நான் சொல்றேன். இந்த புதிய மனிதன் எப்படி, இந்த புதிய மனிதன் உருவாக்கி எப்படி இதுல இந்த how this new man is affected அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு வசனம் என்ன இருக்கிறது? எபேசியர் எழுதின புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே பவுல் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்லி எழுதுகிறார். அப்ப இந்த நியூ மேன், இந்த இன்னர் மேன், இந்த டிரான்ஸ்பர்மேஷன் இதை யார் எஃபெக்ட் பண்றா? பரிசுத்த ஆவியானவர். இது ரொம்ப மிக முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் தான் புதிய ஏற்பாட்டு அல்லது புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய எல்லா ரியாலிட்டியையும் கொண்டுட்டு வர்றவர், அப்ளை பண்ண வைக்கிறவர்.
ஆகவேதான் அந்த ஆவியானவரோடு நமக்கு ஒரு ஆழமான பிராக்டிக்கல் அந்த ஒரு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். இது இட் டேக்ஸ் அ லைஃப் டைம் டு மாஸ்டர் ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்படித்தானே? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு ஒரு வாழ்நாள் போதாது. நம்ம நிறைய தப்பு பண்ணி பண்ணி தான் நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஆனால் இதை ஒவ்வொரு செய்ய வேண்டும். அதைத்தான் இன்னொரு வசனம், இது அடிப்படையிலே இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 4:16வது வசனத்திலே பின்பகுதி அல்லது முதல்ல கூட வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப இந்த இந்த இன்னர் மேன், இந்த உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். எதற்காக என்றால் தேவனுடைய திட்டத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் புரிந்து கொள்வதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு. அப்ப எங்க தொடங்குது? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்றால் என்ன, எப்படி என்கிற கேள்விதான் பொதுவாகவே எல்லா அடிக்கடி எழும்பக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப அது எங்க துவங்குது? சப்மிஷன். என்னுடைய விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே என்னை ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். டிரான்ஸ்பர்மேஷன். இந்த இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எங்க நடக்கணும்? உள்ளான மனிதனிலே நடக்கணும். மாமிசம் சாக வேண்டும், என்னுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். இந்த சப்மிஷன் டிரான்ஸ்பர்மேஷன் நடந்த பிறகுதான் டிசைன்மெண்ட் ஆஃப் வில் ஆஃப் காட், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பது தெளிவுபடும். அப்போ ஒரு காரியத்திலே நான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நான் எங்கு துவங்க வேண்டும்? தேவனிடத்திலே என்னை நான் ஒப்பு கொடுப்பதன் மூலமாக தான் அதை நான் துவங்க வேண்டும். அதை வேறு எந்த விதத்திலும் நம்மால் துவங்க முடியாது. அதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சவுலுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அவன் தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தானோ, எப்பொழுது அவன் தேவனுடைய ஆவியானவரால் மறுரூபமாக்கப்பட்டானோ, அதற்கு பிறகு அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதிலே அவன் பழகினவனாய் தேறினவனாய் அவன் மாறிவிட்டான். ஆகவேதான் கோசேப்பு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நமக்கு அற்புதமான ஒரு ஜெபத்தை அவர் வைக்கிறார். அதனுடைய பின்னான அந்த வசனத்தினுடைய பின் பகுதியிலே நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அற்புதமான ஒரு விண்ணப்பத்தை அங்கு வைக்கிறார். அவர் விருப்பத்தை அவர் வைக்கிறார். அப்ப எல்லா மனிதனும், எல்லா கிறிஸ்தவனும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவன் அதிக தீவிரமாய் அல்லது அதிக தீவிரம் காட்ட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு ஜெபத்திலே சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார்? என்னுடைய சித்தம், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் என்ன என்று பரலோகம் விரும்புகிறதோ அது பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் தான் நிறைவேற வேண்டும், தேவனுடைய சித்தம் தான் நிறைவேற வேண்டும் என்பதிலே நான் மிகவும் ஆழமாக நாட்டமுடையவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்ப இது எப்படி நடக்கும்? தேவனுடைய சித்தம்
It is done through an awareness of how Holy Spirit responds. இதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஜெபத்திலே எடுத்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் எப்படி அந்த சூழ்நிலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார் என்பதை நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு என்னுடைய மனதிலே ஒரு ஓப்பன்னஸ் அவசியம். நான் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே ஜெபத்திலே நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கிரகிப்பதற்கு நான் சென்று அமரும் பொழுது கண்டிப்பா ஒரு பயசோட தான் நான் போவேன். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த பயச உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதாவது எனக்குன்னு ஒரு சித்தத்தை நான் என் மனசுல வச்சுட்டு தான் பொதுவாகவே நான் ஜெபத்திற்கு போவேன். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினாலும் கூட எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். எனக்குன்னு அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அது நடக்காதா ஆண்டவரே இதுபடி செய்யுங்கன்னு தான் கேட்க போவேன். ஆனா அது தப்பு இல்லை. ஆனா அதை இன்சிஸ்ட் பண்றோம் பாருங்க, அதை வற்புறுத்தி அதுதான் எனக்கு பதிலா வரணும் அப்படின்னு நினைச்சு அப்படி பதில் ஆண்டவர் அப்படி கொடுக்கலன்னா பரவாயில்ல இதுதான் ரைட் அப்படின்ட்டு நான் ஜோம் பண்ணிட்டேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போதுதான் அது தவறாக மாறுகிறது. அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு திறந்த மனது வேணும். ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்னுடைய விருப்பத்தை வைப்பது தவறல்ல. ஆனால் அதை ஆவியானவர் எப்படி மாறுத்திரம் சொல்லுகிறார், ஹவு ஹோலி ஸ்பிரிட் ரெஸ்பான்ஸ், அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதற்கு சில சமயங்களிலே நாம் காத்திருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அநேக நேரங்களிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு வந்துதான் அவருடைய சித்தத்தை தெளிவுபடுத்துவார். ஏனென்றால் அவர் வார்த்தை தான் பொய்யாய் போகாது. அப்ப அநேக நேரங்களிலே நாம் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தைகளை வைத்து நம்மளுடைய சித்தத்தின் அடிப்படையிலே தீர்மானங்கள் எடுக்க நினைக்கிறோம். அதுதான் நம்மை அநேக நேரங்களிலே பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. அப்புறமே நம்ம சிம்பிளா என்ன அழுவோம், நான் ஜெபம் பண்ணி தானே செஞ்சேன், எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எதற்காக ஜெபம் பண்ணோம்? தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபம் பண்ணல. எப்படி திட்டமிட்டோம், எப்படி நம்ம முடிவு, தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து முடிவு பண்ணல, நம்முடைய சித்தத்தை மையமாக வைத்து திட்டமிட்டோம், நம்முடைய சித்தத்தை மையமாக வைத்து முடிவு பண்ணினோம். அது நிறைய நேரத்துல ஒரு பேரிடர் டிசாஸ்டரா தான் முடிஞ்சு. ஆகவேதான் ஆண்டவர் சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவருடைய ரெக்வஸ்ட் தை கிங்டம் கம் அப்படின்னு சொன்னான்னா அந்த ராஜ்யம் எனக்குள்ளே எப்படி வரும் என்றால் அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எஃபெக்ட் பண்ண விடும்போதுதான் அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே வரும். அப்பொழுதுதான் அவர் விரும்புகிற வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். ஆகவேதான் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விண்ணப்பம். இதை டெய்லி நம்ம மெக்கானிக்கலா மனப்பாடமா சொல்றது ஒண்ணு, ஆனா இதை ஆழமாக உணர்ந்து அதற்கு நான் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தை அறியக்கூடிய அறிவினாலே நான் நிரப்பப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை எப்படி பவுலுக்கு இருந்ததோ, அந்த விண்ணப்பம் எப்படி பவுலுக்கு இருந்ததோ அதே மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா என்னுடைய லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். சில சமயங்கள்ல 90% ஆஃப் த டைம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் மறுரூபமாகி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் அது வருது பதில். இத ஃபர்ஸ்ட் தடவையே நீங்க புரிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அவேர்னஸ், ஆவியானவர் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு, நான் நினைச்சது சரியில்லை, அவர் நினைக்கிறதுதான் எப்பயும் சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ஒரே ஒரு டைம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா போதுங்க. ஒரு டைம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களை பொறுத்தளவுல அது அந்த நேரத்துல தோல்வியா இருக்கலாம். ஆனா ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க மறுரூபமானீங்கன்னா, நீங்க பழகுனீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு டைமும் அது ஈஸியா இருக்கும்.
நீங்க லைஃப் முழுவதும் யோசித்து பாருங்க, நிறைய நேரத்துல நீங்க ரிபல் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவருடைய வெளிப்பாடை நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ரைட்னு தோணுச்சோ அதை தான் இன்சிஸ்ட் பண்ணி கடைசியில் அதில் தான் நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அது ஒரு முறை செய்தா பரவாயில்ல, ஆனா ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் தவறுகளை செய்கிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக சிறந்ததை வைத்திருப்பதை அடைய விடாமல் தடுத்து விடுகிறது. குறிப்பாக நிறைய பேர் பெற்றோராக இருப்பீங்க, இங்க இருக்கிறவங்க உங்க பிள்ளைங்களுக்காக, நீங்க கல்விக்காக இருக்கலாம், எதிர்காலத்துக்காக இருக்கலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்திலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் தயவு செய்து ஒரு ஓப்பன் மைண்டோடு போய் உட்கார்ந்து ஆண்டவர் இடத்துல கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்க விருப்பத்துக்கு நேர்மாறா ஏதாவது கொண்டுட்டு வர்றாரா, கண்ணை மூடிட்டு இறங்குங்க. நான் சொல்றேன், ஒரு தடவை கண்ணை மூடிட்டு இறங்குங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தேகமே வராது. இந்த காலை வேளையிலே நம் தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பவுல் ஒப்பு கொடுத்தது போல கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, இதுவரை நான் உங்க பின்னாடி தான் வர்றேன், உங்க சித்தத்தை தான் செய்யறேன், உங்க விருப்பத்தை தான் நிறைவேற்றேன் என்கிற அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை, ஆண்டவரை, என்னுடைய சித்தத்தை மையமாக வைத்தே ரன் பண்ணின அந்த பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் ரிப்பெண்டன்ஸ். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தையே நான் மையமாக வைத்து வாழ்ந்த வாழ்க்கைக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. உங்க சித்தம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கல, எனக்கு அதற்குரிய மனதும் இல்லை ஆண்டவர். ஆனாலும் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உங்க சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போலதான் பூமியில என்னுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு துவக்கத்தை இந்த நாளிலே எனக்கு தாரும். என்னை நான் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். சவுல் அர்ப்பணித்தது போல, சவுல் ஒப்பு கொடுத்தது போல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்யும். நீர் எனக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவராக இரும். என்னை நீர் உள்ளான மனிதனிலே மறுரூபப்படுத்தும். என்னை ஆவியானவரை கொண்டு இந்த நாளிலே புதுப்பியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிவிப்போம். உங்க சித்தத்தை அறிந்து கொள்வதற்குரிய அந்த ஞானத்தை எனக்கு தாங்க. அந்த உங்க சித்தத்தை அறியக்கூடிய அறிவினாலே நான் நிரப்பப்படுவதற்கு உங்க கிருபைக்காக முடித்த நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், என் லைஃப்ல ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த தீர்மானத்தை எப்படி எடுப்பது என்று நான் ஸ்ட்ரகிள் பண்றேன். ஆண்டவரே, ஒரு சில சமயங்கள்ல நான் தீர்மானம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா என் மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லை, எனக்குள்ளே ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனதோடு இந்த காலை வேளையிலே நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார், ஆவியானவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக தெளிவுபடுத்துவார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவனே, ஒரு புதிய துவக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இடத்திலே எதிர்பார்த்து இந்த காலை வேளையிலே வந்தார்களோ, எல்லாரும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டோம்ப்பா. உம்முடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவிலே வரக்கூடிய காலங்களிலே அவர்கள் தேர்ச்சி அடையும்படியாய், முதிர்ச்சி அடையும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். கேளுங்கள், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று சொன்னீரே. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு நீர் சொன்ன மாத்திரத்திலே அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. யார் யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே மனபாரத்தோடு வந்தார்களோ, ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைக்கு என்ன என்று யார் யாரெல்லாம் ஆண்டவரை ஒரு போராட்டத்தோடு இந்த காலை வேளையில வந்தார்களோ, இந்த நாள் முடிவதற்குள்ளதாக அவர்களுக்கு நீ ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளான மனிதனை ஆண்டவர் பலப்படுத்துவீராக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை இந்த நாளிலே வெளிப்படுத்துவதன் மூலமாக ஆண்டவரே
அவர்களுடைய வாழ்க்கையில் பல காலங்களாக இருந்து வந்த அந்த போராட்டம் இந்த நாளிலே நீர் முடிவுக்கு கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அன்புள்ள தேவனே, உள்ளான மனிதனை இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் புதிதாக்குவீராக. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புதிதாக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை உடைய சமூகத்திலே நாங்கள் வைப்பதற்கு ஆவியானவர் எங்களை ஞாபகப்படுத்துவீராக என்றும் இடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, இந்த காலவேளையிலே குறிப்பாக சரீர பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் நோக்கி இந்த காலவேளையிலே விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய தெய்வீக வல்லமையுடைய சரீரத்திலே கடந்து வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சரீரத்திலே எந்த பகுதியிலே பலவீனமாக இருந்தாலும் இப்பொழுது உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி சுகப்படுத்துவீராக. அன்புள்ள தேவனே, வேலையிலே பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த காலை வேலையை நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால், ஆண்டவரே, வேலைகளை எப்படி செய்ய போகிறேன், என்னுடைய வேலையை எப்படி நான் என்னுடைய டார்கெட்ஸை ரீச் பண்ண போகிறேன் என்று சொல்லி மன பாரத்தோடு யாராவது இந்த காலை வேலையை ஜெபிப்பார்கள் என்றால், அல்லது பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய வேலை நிமித்தமாக தங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ ஜெபிக்கக்கூடிய யாரோ ஒருவர் இருப்பார் என்றால், ஆண்டவரே, வேலையில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே இந்த நாளில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ சந்திப்பீராக. குடும்பத்திலே, உறவுகளிலே ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும், தேவனுடைய அன்பு ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் பரஸ்பரம் அன்போடு ஒருவரை ஒருவர் பாவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, தங்களுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கால வேளையில் இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதியுங்க. அவருடைய எதிர்காலத்திற்கான உம்முடைய திட்டத்தை அவர்களுக்கு நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளை ஆவிக்குரிய ரீதியிலே பின்தங்கி இருக்கிறானே, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறானே, ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறாளே என்று சொல்லி என்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால், தன்னுடைய கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் பெற்றோருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், பெற்றோர் இருப்பார் என்றால், அப்படிப்பட்ட எல்லாரும் கருத்துல கொடுக்கிறேன். ஆண்டவர் அவர்களை நீ இந்த நாளிலே சந்திப்பீராக. சவுலை சந்தித்தது போல அவர்களை சந்தித்து அவர்கள் அனைவரும் உம்மை ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்து உம்மை பின்தொடர கிருபை செய்யுங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தையெல்லாம் நீர் கேட்டதற்காக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் உம்முடைய வழிநடத்தினாலும் நிரப்பி அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களோருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போகணுங்க போங்க. தொடர்ந்து ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சகோதரிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த சகோதரி கடந்த வாரத்திலே ஒருவேளை அசுத்த ஆவியினுடைய தீண்டுதலாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சத்திலே சகோதரன் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய சகோதரியினுடைய பிஹேவியர் வித்தியாசமா இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க என்று அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அந்த மகளை நீர் சந்திப்பீராக. அந்த மகளுக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, பழைய நிலைக்கு அந்த மகள் திரும்பும்படியாய், குடும்பத்திலே ஆண்டவரே சமாதானம் உண்டாகும்படியாய், இந்த மகள் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும்படியாய் தேவனே, நீ ஒரு நல்ல மனதை நீ அவர்களுக்கு திரும்பி கொண்டு வருவீராக. இந்த மகளை நீ சந்திப்பீராக, இந்த மகளை ஆசீர்வதிப்பீராக. தாய் தகப்பன் இல்லாத அந்த மகள் ஆண்டவரே, சகோதரன் அந்த மகளோடு போராடி கொண்டிருப்பேன் அருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அந்த மகனுக்கு நீர், அது அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர்
செவி சாய்த்து பதில் கொடுத்து சகோதரியை நீ சந்தித்து அவர்களை நீர் பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலைக்கு கொண்டு வருவீராக. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். திங்கட்கிழமை 13ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பையனுக்கு நடக்கக்கூடிய தேர்வுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான வாலிப சோதனுக்காக ஜெபிக்கிறேன். 13ஆம் தேதியிலிருந்து தேர்வு எழுதக்கூடிய அந்த மகனை உடைய கருத்தில கொடுக்கிறேன். ஜாஷுவாக்காக மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் தேர்வுகளை சந்திக்கிறார்களோ, பள்ளியா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா ஜாஷுவாக்கா ஜெபிக்கிறோம். தேவனை முதலாவது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல மெமரி கெப்பாசிட்டியை தாங்க, கான்சன்ட்ரேஷனை தாங்க. பிள்ளைகள் நல்லா படித்து ஆண்டவரே அவர்கள் பரீட்சையில போய் எழுதும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த மெமரி ரிட்டன்ஷனை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை நீர் கொடுத்து பரீட்சை காலம் முடிகிற வரை தேவனை பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்ததற்காக மட்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டு பரிசு எழுதின எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் தொடர்ந்து தேவையான ஆரோக்கியம், ஞானம் அனைத்தையும் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல ரிசல்ட்டுகளை தருவீராக. ஆண்டவரே, ரிசல்ட்டை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை குறித்து அதிகமான கவலைப்பட்டு தவறான தீர்மானங்கள் எடுக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளை ஆண்டவரை தற்கொலை போன்ற எண்ணங்களிலிருந்து விடுவித்து காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மிஸ்டர் கென்னத் அவர்களுடைய சகோதரிக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு கேன்சர் இருக்கிறது, அவர்களுக்காக ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, கென்னத் அவர்களுடைய சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனைவரும் பாரத்தோடு உடைய சமூகத்திலே இந்த சகோதரியை வைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புற்று நோயிலிருந்து ஆண்டவர் ஒரு நிரந்தரமான சுகத்தை அல்லது ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். எந்த சரீரத்தின் பகுதியிலே அவர்களுக்கு இந்த கேன்சர் செல்ஸ் இருக்கிறதோ, இயேசுவின் வல்லமை, நம்முடைய தெய்வீக கதிர்கள் அதிலே கடந்து செல்வதாக, அந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைவதாக. ஆண்டவர் அந்த சகோதரிக்கு ஒரு முழுமையான சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அந்த மகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான முறையில சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை கொடுத்தீர் என்ற ஒரு சாட்சியை நாங்கள் கேட்டு உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. நன்றி. என் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பரலோகத்தின் நல்ல தேவனே, இந்த காலை வேளையிலே மீண்டும் ஆகும்படி சமூகத்திலே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஒரு சில விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கும்படியாய் தேவனே இன்னொரு வாரம் எங்களுக்கு இந்த அதிகாலையிலே தருணத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளத்தோடு ஆண்டவரை என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் தேவனே, அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் குடும்பத்தினுடைய தேவைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவைகளை நீ சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நீ சொல்வதை நாங்கள் கேட்டு அதன்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு, சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அனைத்து அனுகிரகங்களையும் பரலோகத்திலிருந்து தேவன் எங்களுக்கு கொடுப்பீராக. கர்த்தர் அப்படியே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய மன அமைதி எங்களையும் எங்கள் குடும்பத்திற்குரிய ஒவ்வொரு நபரையும் இந்த எஞ்சியுள்ள வாரம் முழுவதும், அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் அவர்களை சந்திக்கிற வரை ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.